வணக்கம். இது ஜென்டாக்ஸ். இன்றைக்கு ஜூன் 3. முன்னாள் முதலமைச்சர், திமுகவின் முதுபெரும் தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்த நாள். இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒரு நவீனமான வடிவத்தில் இருக்கிறதுக்கு நவீன தமிழ்நாடை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு அவரை தமிழ்நாடை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய கருத்தியல், தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஆழ்ந்து வேரூன்றி இருக்கக்கூடிய கருத்தியல், பெரியாருடைய கருத்துக்கள், அண்ணாவோட கருத்துக்கள், இவை எல்லாவற்றையும் மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்ததுல மிக முக்கியமானது ஒரு பங்களிப்பை கலைஞர் செய்திருக்கிறாரு. அவர்தான் கடந்த அவருடைய 15 வயதில இருந்து கிட்டத்தட்ட இந்த கருத்தியல்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக தொடர்ந்து எழுதிட்டு இருந்திருக்கிறாரு, தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு, சினிமாவை பயன்படுத்தி இருக்கிறாரு, இலக்கியங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. வாய்ப்பு கிடைத்து அமைச்சராக ஆட்சியில் அமர்ந்த போது நிர்வாகத்துல இந்த கருத்தியல்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறாரு. இது எல்லா தேசிய அளவுல அரசியல் நிகழ்வுகள்ல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு தன்னுடைய பங்கை ஆற்றி இருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்களை அவரை பற்றி விரிவாக பேசிக்கிட்டே போகலாம். அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு, இன்றைய தமிழ்நாடு அரசும் கொண்டாடி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறது, அரசும் கொண்டாடி இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்த நாளில் தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாநில உரிமைகள் போன்றவற்றில் அவருடைய பங்களிப்பை நினைவு கூறுகிறேன். கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான செய்தி. இனி ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான ரெகுலராக மற்றவர்களுடைய பங்களிப்பை அங்கீகரித்து பேச வேண்டிய, அறிக்கை வெளியிட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி அவர் கையாளுகிறார்ங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இது நல்ல பிகினிங். இது இப்படித்தான் நடக்கும், இது சிறப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முதலமைச்சர் இந்த ஜூன் 18 நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் நம்ம சி.வி. சண்முகம் ரிசைன் பண்ணதுனால வந்த காலி இடத்துக்கு நடக்க போற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தாவேக்கா கேண்டிடேட் நிறுத்தினா வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு, வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதுனால அந்த பெரும்பான்மை அப்படியே வாக்களித்தால் அவர்களுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அந்த சீட்டை தாவேக்கா தன்னுடைய முதல் ராஜ்யசபா உறுப்பினரை அனுப்பாமல், ஒரு முதல் எம்பியை அனுப்பாமல் அந்த சீட்டை காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க என்றதற்கான அறிவிப்பை தாவேக்கா தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது காங்கிரஸை கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் அந்த திமுக கூட்டணியில இருந்து வெளியில தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த உடனேயே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சொன்னதாக நினைவு இருக்கு எனக்கு. அதுல 2029 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா சீட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்த நினைவு இருக்கு. அதன்படி இப்போ உடனடியாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்கிறேன். ஆனா அது காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டுங்கிறது தேர்தலுக்கு முன்னாலேயே திமுக கூட்டணியில ஒற்றுமை இல்லை என்பதை சித்தரிப்பதற்கு காங்கிரஸ் எடுத்த முயற்சிகளுக்கு இது ஒரு பரிசாக இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் 3 மாசம் ஆச்சு, நாங்க கமிட்டி போட்டோம், திமுக கமிட்டி போடல அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்துதான் ஆட்சியில பங்கு வேணும், அதிகமான இடங்கள் வேணும் அப்படின்னு எல்லாம் அவங்க தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அல்லது அதிருப்தி இருக்குது, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை தமிழ்நாட்டுல உருவாக்கியது காங்கிரஸ் தான். அந்த முயற்சி அடுத்தடுத்து திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் பங்கேடு பேசும்போதும் வந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பேசும்போதும் வந்தது. ஆக 2018 இருந்து ஒற்றுமையாக இருக்கிறோம், கொள்கை வழியாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்ததுல ஓட்டையை போட்டதுக்கு முதல் ஓட்டை போட்டது காங்கிரஸ் தான். அந்த கேம்பெயினுக்கு ஓட்டை போட்டது காங்கிரஸ் தான். அதற்காக அது இமேஜ் ஆஃப் தி ஃப்ரண்ட்டை கூட்டணியினுடைய பிம்பத்தை சிதைச்சது அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான். அதற்கு பரிசாக இந்த ராஜ்யசபா சீட்டு, அதாவது தேர்தலுக்கு முன்னால சிதைப்பதற்கு ஆதரவாக திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணியிலிருந்து வெளியில
தவிக்காவை ஆதரிச்சதுக்காக அவங்க ஒரு சீட்டு கொடுக்க காங்கிரஸ் காட்டுல மழை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள திமுகவும் இருக்கு, தவிகவும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை காங்கிரசிடம் இருந்து வருது. அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவங்க அமைச்சரவையில பங்கேற்றதற்கு பிறகு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டுக்குள்ள தெளிவாயிடுச்சு. இப்போ அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம், மமதா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாரும் தான் இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஏற்கனவே கூட்டணியை விட்டு வெளியில போறதாக சொன்னாருன்னு நினைக்கிறேன். போல அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை போல இப்போ காங்கிரஸோடு உறவு இல்லாதவங்க எல்லாருமே வெளியில போகணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அதாவது நாங்க தேவைக்காக கொண்டு போய் சேர்த்துக்குவோம் காங்கிரஸ் சார்பாக, நீங்க இஷ்டம் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் நீங்கள் வெளியேறுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை காங்கிரஸ் கொண்டு வருதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. பட் அபிஷியலா அந்த மாதிரி எந்த டாக்ஸும் இல்லை. அதை பத்தி மீடியா ஏன் இப்பவே ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பார்க்கலாம் அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பிறகு தொலைக்காட்சி ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் ஒரு 50 ஆண்டுகளாக எதிரெதிர் அரசியல்ல திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்திருக்கிறாங்க. இத்தகைய சூழல்ல திடீர்னு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இருவரும் இணைஞ்சு ஆட்சி அமைப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், அதனால அந்த யோசனைக்கு ஆதரவளிக்க முடியாது என நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு ப்ரொபோசல் சீரியஸாக இதை மட்டும் பார்க்கும்போது அப்படி ஒரு ப்ரொபோசல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி செய்தி வரும். பின்னாலேயே பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு தவிக்காவால முடியாமல் போனால், விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் அடுத்த வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கு, மூன்றாவதாக அதிமுகவுக்கு இருக்கு. சட்டப்படி அப்படித்தான் அழைக்க முடியும் ஆளுநர். அதனால ஒருவேளை விஜயால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தலாம் என்று வேண்டுமானால் அவங்க யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு அத சொல்றாரு. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா அது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லல. ஏன்னா மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு சொல்றாரு. ஆனா இது போன்ற நிகழ்வு, இது கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறிவதை போலதான் எனக்கு தெரியுது. இது மாதிரியான நிகழ்வுகள் பல விஷயங்கள் 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. காங்கிரஸோட கூட்டணியில இல்ல, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. ஐக்கிய முன்னணி ஆட்சியில காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இவங்களும் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. மாநிலத்துல மார்க்சிஸ்ட் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அல்லது காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அதற்கு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கும் முன்னால் 96 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மக்களால் வாக்களிக்கப்பட்டது. மக்கள் அவங்களுக்கு தான் ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஆதரவாக சண்முகம், வீரபாண்டியன், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஆதரவாக நிற்கல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை நம்பிக்கை வாக்கெடுப்புல தோற்கடிப்பதற்கு தயாராக இருந்தது. ஆனா வாக்கெடுப்பு கோரும் முன்னாலேயே அதுக்கு பிரதமராக இருந்தவர் ராஜினாமா செய்துட்டார். ஆக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தங்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களை காங்கிரஸ் ஆதரிக்கிற மாதிரி வேறொரு கலவையான கூட்டணியை தேர்தலுக்கு பின்னால உருவாக்கி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போது ஆதரவை தெரிவித்தது. அதுக்கும் முன்னால பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் விபி சிங் பிரதமர் ஆவதற்கு பாஜக ஆதரிக்கக்கூடிய அதே கட்சியை இவர்களும் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்தார்கள். அதை மக்கள் எப்படி ஏற்பார்கள் என்று அந்த கேள்வி அப்போ வரல. எதிரெதிர் துருவங்களாக தேர்தலுக்கு முன்னால போட்டியிட்டவர்கள் தேர்தலுக்கு பிறகு ஒரே நிலைப்பாட்டில் நிற்கிறத இவர்களே எடுத்திருக்கிறார்கள். ஆனா இங்க இப்போ இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிகிறது மாதிரி தான் அது இருக்கு. இப்படி 2-3 செய்திகளை இன்று பார்த்த உடனே அவங்க கூட பேச நினைச்சேன், பேசிட்டேன். நாளை வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.